பிரம்மன் தன்னோட 8 கண்ணை வச்சு முருகருக்கு பூஜை பண்ண கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது என்னதான் சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கே முதல் மரியாதை முருகனுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குங்க. அது என்னென்னா ஆதிநாராயண பெருமாள். கருடாழ்வார் மேலே பெருமாள் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பெருமாளை பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயில் உள்ள வந்தால் டைரெக்டாக முருகன் சன்னதி தான் இருக்கும். இப்போ கோயிலில் திருப்பணி நடந்துட்டுருக்கு. சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் அங்கே கட்டுமான வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால நம்மளால் சரியாக பார்க்க முடியல. ஒரு தடவை முருகப்பெருமான் பிரம்மன் கிட்ட பிரணவத்தோட பொருளை சொல்லுமாறு கேட்குறாரு. பிரம்மனுக்கு அதோட பொருள் தெரியாததுனால படைக்கும் தொழிலை பிரம்மன் கிட்டேருந்து முருகன் பிடுங்கிடுறாரு. அதனால பிரம்மன் சிவன் கிட்ட போய் வேண்டி அதுக்கப்புறம் அந்த படைக்கிற தொழிலை திரும்ப வாங்கியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மன் தன்னோட 8 கண்ணால் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணதுனால தான் இந்த ஊருக்கு எண்கண்ணு பேர் வந்துச்சு. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருவாரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இருக்கிற முருகன் பார்த்தீங்கன்னா 6 முகத்தோட மயில் மேலே அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி தராங்க. இந்த சிலையோட மொத்த வெயிட்டையும் அந்த மயிலோட ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த சிற்பி அந்த சிலையை வடிச்சிருக்காங்க. இந்த சிற்பி இந்த சிலையை வடிச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றின பார்ட் 2 வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த சிற்பி இந்த சிலையை மட்டும் செய்யாமல் சிக்கல், எட்டுக்குடி, பொறவச்சேரி போன்ற ஊர்களில் இருக்கிற முருகன் சிலையும் அவர் தான் செஞ்சுருக்காரு. அவரோட ஜீவசமாதி தான் இது. கடைசியாக இந்த ஊரில் தான் வந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. பார்வை குறைபாடு, கண்ணில் பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டா அவங்களோட கண் பிரச்சனை நீங்குன்றது நம்புகிறாங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தெரியாத பல கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த கோயிலோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.